Tanasara Creations. This is Vishnash Raghavan with my sister V. Sagasra, with my party Swanar Dashiraman. Namaskaram. So, இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா ஹாப்பி நியூ இயர் 2024 நால நியூ இயர் வீடியோ பண்றோம் நாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2023ல எங்களுக்கு மெமரபிளான மூமெண்ட்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் என்னென்னலாம் ஆச்சுன்னா நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். லைக் ஓவரால் ஹவு வாஸ் 2023 எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2023 இருந்துச்சுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டில் என்ன போட்டிருக்குன்னா போர்டு எக்ஸாம்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஓ ஆமாம்மா நான் போர்டு எக்ஸாம் எழுதினேன். இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஃபெப்ரவரி மந்தில் நடந்துச்சு. ஃபெப்ரவரி மந்த் டு மார்ச். என்ன ஆச்சுன்னா நான் வந்து போர்டு எக்ஸாம் எழுதினேன். இவங்கெல்லாம் வந்து எங்க அம்மா என்னோட உட்காந்துருந்தாங்க பக்கத்துல. குக்கிங் இவ எந்த தொந்தரவும் கொடுக்கல. ஆமா சகா மட்டும் அப்பப்ப இவ எக்ஸாமுக்கு கூட வந்து என் சப்போர்ட் வாங்கிக்கல. சரி ராகவுக்கு இருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட்னு ஞாபகம் இருக்கா? உன்னோட சோஷியல் எக்ஸாமுக்கு இவளுக்கும் சோஷியல் சிவிக்ஸ் 12 மணி வரலாம் படிச்சோம். ஆமா மொத்தமே இதுல என்ன ஹைலைட்னா இவன் வந்து 1 மணி வரல படிச்சா கூட நான் கம்முனு லைட்டோட இருந்தா கூட நான் தூங்குவேன். இது கை தட்டறா ஒரு வாட்டி 1 நிமிஷம் கூட லைட்டா வந்து அலாரம் சத்த மாதிரி ஆச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டுட்டுனா திருவிழா ட்ரிப்னு போயிட்டு இருக்கு. எஸ் போயிட்டு இருக்குல போட்டுருக்கு. என்னன்னா திருவிழா ட்ரிப் வந்து நாங்க சகா சொல்லட்டுமா? நான் ஈவென்ட் மட்டும் சொல்றேன். நான் போர்டு எக்ஸாம் முடிச்சப்ப நம்ம போனல திருவிழா ட்ரிப் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது வந்து நாங்க வந்து இந்த வாட்டி மலைக்கு வந்து ஏறி போனோம். அது வந்து நான் வந்து போனதில்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. மேலே மலை ஏறி போய் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு? எனக்கு எப்படின்னா என்னுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை நடந்து போகணுன்றது பிரார்த்தனை கிடையாது, ஒரு விஷ். ஆனா வந்து அட் திஸ் ஏஜ் எனக்கு நடந்தது நினைச்சே பார்க்கல. டு கே சான்ஸ் நாங்க நடந்தே போனோம். எல்லாம் பகவான் சங்கல்பத்துல அருமையா சேவிச்சோம். அதுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்குன்னா அக்கார்டிங் டு த ஷெட்யூல் வந்து ஏப்ரல் மந்த்லேருந்து ஆகஸ்ட் எல்லாம் போட்டிருக்கு. இது வரல என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து ஸ்கூல் மாறினப்ப வந்து நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நிறைய ஜாலியான ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. நல்ல ஒரு மிங்கிலிங் கெப்பாசிட்டி இன்னும் போயிட்டுருக்கு. ஜாலியாக நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னோடய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்தான் இந்த பழைய ஸ்கூல்லேருந்து புது ஸ்கூல் மாறும்போது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்போதான் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. கரெக்டாக ஜூலையாமா மேமா மேல வந்துச்சு. அது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் வேறு கரெக்டாக நாங்கள் வேறு மைசூர் ட்ரிப் போகணும் பிளான் பண்ணிட்டே இருந்தோம், என்ஜாய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்புறம் இருந்துச்சா? முன்னாடிதான் வந்துச்சு. ஐயோ ஏன்னா ஞாபகம் இருக்கா சாமுண்டீஸ்வரி டெம்பிள்ல வந்து எப்படி ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டானே. கரெக்டா அதெல்லாம் வேற. சோ ஐயோ மைசூர் போனேன். நான் வேற பயந்துட்டே இருந்தேன். நாங்க ஸ்கூல்ல இருக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுட்டு. உண்மையா பொய்யா 12th 10th இதே மண்டே பிடிச்சிட்டு அப்புறம் வந்து ஈவினிங் வந்தப்ப எங்க அம்மா வந்து நான் கேட்ட மார்க் பார்த்தியான்ட்டு எங்கள் அம்மா பார்க்கலன்னு சொன்னாங்க. ஆனா பார்க்காம எப்படி டெய்ரி மில்க் சில்க் வாங்கி தரலாம். அப்புறம் வந்து பார்த்தா ஃபோன் அது பண்ண அப்புறம் வந்து ரிசல்ட் வந்தப்ப ஐ வாஸ் ஹாப்பி, எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி. அப்புறம் வந்து ஓகே மைசூர் ட்ரிப் போகலாம். அதாவது பிளான் பண்ணி வச்சது நம்ம கன்ஃபார்மாக போகணும்னு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது கூட இவனுக்கு வந்து மே மாதம் ஃபுல்லாக ஸ்கூல் இருந்து 5 நாள் மட்டும்தான் அவனுக்கு லீவ் கிடச்சிது. அதில் நாங்கள் 2 நாள் மட்டும்தான் போயிட்டு வந்தோம் மைசூருக்கு. அது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு vlog போட்டோன்னு. அப்புறம் வந்து இதில் என்னன்னா நாங்கள் எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறதா இருந்தது. ரிசர்வ்லாம் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ப்ரீபேன் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு ஸ்கூல் இருக்கு. அப்போ வந்து கேன்சல் பண்ணிச்சு. அப்புறம் தான் தெரிய வருது அது ஆன்லைன். ரொம்ப ஃபெட் அப் ஆயிடுச்சு, ரொம்ப பொக்க வாங்குது. அதுக்கப்புறம் மே மந்த்ல வந்து என் பர்த்டேனால வந்து நான் ஸ்கூல் பண்ணதுனால ஆன் மை பர்த்டே ஐ குடன்ட் இன்வைட் எனிவன். ஆனால் கூட என்னை சர்ப்ரைஸ் பண்ண என்னோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி அதே ஒட்டின சண்டே வந்து வீடியோ போட்டு 7th May கெட் டுகெதர். அதில் வந்து எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா நான் எல்லா வீட்லேயும் போய்
பர்த்டேக்கு போயிட்டு வந்தேன். அவங்களே என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால நானும் எல்லாரையும் கூப்பிட்டேன். தட் வாஸ் ஹாப்பி மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா ஜூலை மந்த்லயா ஜூன் மந்தாமா 5K சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான். நம்ம வந்து ஜூன் மாதம்தான் வந்து ரீவேல்வேஷன் அப்ளை பண்ணி நமக்கு 3 மார்க்ஸ் வந்தது இல்லை. 3 மார்க்ஸ் அது எவ்வளோ ப்ரீஷியஸ். அது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. ஆமா, அப்ளை பண்ண 3 क्वेश्चनக்கு 3 மார்க் வந்துச்சு. எப்படி வந்து அப்ளை பண்ணோம், ராத்திரி கரெக்டா 11:55க்கு தான் அப்ளை பண்ணோம். அதுதான் லாஸ்ட் டே, ஜூன் 7th. உனக்கு ஞாபகம் எதுவுமே இருக்காது தம்பி. ஜூலை 7th. அப்புறம் ஜூலை மாசம் ஒட்டியே தான் வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்து எங்க ரிலேஷன் வீட்ல திருப்பதியில இருந்தாங்க. ஸோ அதனால வந்து எங்களால அப்பவே ஐ மீன் 5K ஆன உடனே வந்து வீடியோ செலிப்ரேஷன் பண்ண முடியல. they waited for me to celebrate. அதனால பாட்டி வரதுக்குள்ள பார்த்தா சர்ப்ரைஸா 5500 ஆயிடுச்சு. அதனால அதோட சேர்த்து வீடியோ போட்டுருக்கோம். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனா எங்க அம்மா வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த 2-3 months வந்து. அவங்களுக்காக வந்து நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப வந்து ஷீ டெடிகேட்டட் ஹர் லைஃப். என்னக்கும் எங்கள் அப்பாவும் வந்து பாவம் கண்ணு வந்து ஆப்ரேஷன் நடக்கணும். அதுக்கெல்லாம் மிஞ்சி கூட வந்து தே வாண்டட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் தெம். ஸோ அது வந்து ஒரு நல்ல காரியம்தான். ஸோ அது வந்து நிறைய வந்து கல்யாணம் போஸ்ட்போன் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணாமல் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு தேவையான ஒரு மொமெண்ட் நம்ம லைஃப்பில். ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதுக்கு ஒரு கிளாப் குத்துடலாம். இப்போ நீ சொல்ல, அடுத்தது சொல்லு. அடுத்தது வந்து அக்கார்டிங் டு இதில் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராம் பண்றதுக்கு அப்படினா இல்ல சகா செல்வா பேசவே இல்ல அவங்க. சரி பேசு. சோ எங்க கீபோர்ட் மாஸ்டர் பரவாயில்ல. எங்க கீபோர்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் தட் இஸ் மேரேஜஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் வந்து செலக்டட் ஸ்டூடண்ட்ஸ் லைட் மியூசிக் வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரா இந்த பேர் வாசிக்கிறா. அவர் ஸ்கூல்ல நிறைய பேர் இருந்தாலும் ஒரு பர்டிகுலரான இவன் என்னை வந்து கூப்பிட்டு வாசிக்க வச்சாரு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அதனால எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே. அதாவது சிம்பிளா சொல்ல முடியாத விட அவ வந்து ஃபங்க்ஷன்ல 2 ஃபங்க்ஷன்லயும் 2 பசங்களையும் செலக்ட் பண்ணி அவ தே கேவ் பெர்ஃபார்மன்ஸ் தேர். சாப்பிடாம வந்தா ஃபங்க்ஷன்ல. ஓகே, சூப்பர், குட் ஜாப். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு கிளாப்ஸ் அந்த டைம்ல இல்ல ட்ரம்ஸ் வேற ஜாயின் பண்ணிருக்கா. ஆமா, நான் வந்து போன வருஷத்துல இருந்து இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ராகவ் செல்வான் ஏன் உனக்கு ட்ரம்ஸ்ல வந்ததுன்னு ஏன் வந்தது சொல்லு ராகவ். அவ என்ன பாட்டுல மயங்கி அவளுக்கு வந்தது ட்ரம்ஸ்? நீ சொல்லு, எந்த பாட்டு? ஆட்டமா தேரோட்டமா நீ வாசிக்கிறத பார்த்து அதில் மயங்கி வந்தது. பிகாஸ் உனக்கே தெரியாமே அவள் உன்னோட ஃபேன். சகா வந்து உன்னோட ஃபேன், அட்மைரர். என்னடி அதில் வந்து மாஸ்டர் வாசிக்கிறதுல இன்னும் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவள் வந்து பில்லோலியே வந்து வாசிச்சுட்டு இருந்தா. ஸோ சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் இல்லையா உனக்கு? எப்படி டிஸ்டிங்ஷனும் வாங்கியாச்சு சார்? எப்படி வந்து இரு டேய் சார் வந்து இவனுக்கு வந்து எப்படி கீபோர்ட் நாலேஜ் இருக்குன்ட்டு கிட்டார் வந்து கார்ட்ஸுக்காக வாசிக்க சொன்ன ரெக்கமெண்ட் பண்ணாரோ இவளுக்கு வந்து ட்ரம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதோட இல்லாம வந்து லாஸ்டா பண்ண ப்ரோக்ராம்ல இவ ட்ரம்ஸ் கூட வாசிக்க வச்சார். ஓகே, சூப்பர். அடுத்தது கொஞ்சம் உரக்க பேசு. தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணும்போது பண்ண தெரியாது. ஸோ பை த வே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் வந்து எங்கள் 2 வீட்லேயும் கொலு வச்சோம். அது எங்கள் இன்னொரு வீட்டில் வந்து கொலு வைக்கிறது வந்து இட் வாஸ் லைக் வெரி ஹெக்டிக். ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழே இருக்கிற கான்செப்ட்டு 4 நாள் 5 நாள் மண்டே முடிஞ்சு இது பண்ணி என்னை பொறுத்தவரை பேசிக்கலாக நான் நல்லா இல்லைண்ணா இன்னொரு நான் ஃபேஸ்லேயே சொல்லிட்டேன் ரொம்பவே நல்லா இல்லை. அந்த மாதிரி 3 வாட்டி பண்ண அம்மா நான் நல்லாவே எடுத்துன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னை கேட்டு பண்ணாங்க. இட்ஸ் லைக் இன்னும் நான் சஜஷன் கொடுப்பதுனால தான் அப்படி பண்ணாங்க. தே ரெஸ்பெக்டட் மீ. அதனால் வந்து அது அவுட்கம் வாஸ் வெரி நைஸ்.
இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து திவ்ய தேசங்கள் வச்சோம். அது வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சுது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 38 திவ்ய தேசம் வந்து வீட்டில் வைக்கிற அளவுக்கு கொலு வந்து ரொம்ப பாங்கா அமைஞ்சுது. அதாவது இந்த வருஷம் கொலு வந்து ஒரு நல்ல ரிமெம்பரன்ஸ். அங்கே டெஸ்டினேஷன் வெட்டிங் வச்சா இங்க திவ்ய தேசம் வச்சோம். ஓகே நீ சொல்லு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரெட்டைப்படி வச்சா அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். அதே மாதிரி வந்து நான் இந்த வருஷம் வந்து நட்டு போட்டுலாம் போட்டு இந்த ஸ்லாட்டட் அண்ட் வெரி குட். ஓகே அதனால எனக்கு வந்து ரொம்ப ஏதோ அவர் வந்து க்ளூ கொடுக்குறாரு இப்போ. நீ சொல்லு அடுத்தது. ஸோ அதுக்கும் vlog போட்டிருக்கோம், அதுக்கும் பாருங்க. அண்ட் கொலு வீடியோஸில் நிறைய பேர் வந்து Q&Aல வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்தாங்க. நம்ம 2 பேர் போய் மயிலாப்பூர் vlog போயிட்டு எடுத்தோம், அதுவும் நல்லா இருந்தது இல்லை? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய மயிலாப்பூர்ல, திருவல்லிக்கேணி பொம்மை சத்திரத்துல, அதுக்கப்புறமா இது என்ன ஜே மாடர்ன் எல்லாம் வச்சு எடுத்தோம். இடத்துலயுமே எடுத்து கவர் பண்ணோம். இந்த மயிலாப்பூர்ல ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்து எங்களுக்கு வந்து அந்த வந்து ஒரு மலர்ந்த சந்தோஷம் அப்படியே மூஞ்சில அப்படியே இருக்குது. ஆமா ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்மள இது பண்ண சொல்லிருந்தேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தசராக்கு அப்புறம் என்ன வரும்? தீபாவளி தான் வரும். தீபாவளினால நாங்க வந்து கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணோம். வழக்கம் போல வந்து ஆர்டர் பண்ணாம நாங்க வந்து வேற செட் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து வேற இதுல பண்ணோம். வேற இது அப்பாவுடைய டீம்மேட் வந்து ஆர்டர் பண்ண சொல்லி இது பண்ணியிருந்தோம். எந்த ஊர்ல இருந்து? சிவகாசி. அப்பாடி. தட் இஸ் நாட் ஃபார் கிராக்கர்ஸ். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன வந்து சோகமான பார்ட் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து அப்போ வந்து வெளியூரில் வந்து அவர் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருந்தாரு. அதனால நாங்கள் வந்து சில பட்டாசுலாம் அப்படியே வச்சுட்டோம். லைக் அவர் வந்த உடனே வெடிக்கலாம், அவரும் பார்க்கணும்னு அவர் மேலே கருணைப்பட்டு நாங்கள் வச்சதுனால இன்னைக்கு உங்களுக்கு நியூ இயர்னாலும் நாங்கள் அதை வெடிச்சு இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகே பை தி வே நாங்கள் வந்து இந்த வாட்டி அவர் ஆர்டர் பண்ண சொன்னதுனால நிறைய இன்னோவேட்டிவ் கிராக்கர்ஸ்லாம் இது பண்ணாரு. லைக் நம்மளுக்கு தெரியாத அவுட்கம் எப்படி வந்துட்டு, ஆனால் அவர் நல்லா பிளான் பண்ணி பண்ணாரு. ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க ஏன்டா தீபாவளி வீடியோ வரவே இல்லை. இட்ஸ் பிகாஸ் எங்க சேனலுக்கு ஒரு ஏதோ இந்த புடுத்தார் காலை ஏதோ வந்து நான் அதுவும் பண்ணலை. இல்லடி சொல்லு, வெயிட் பண்ணு. புடுத்த வந்து ஏதோ ஒரு சின்ன பட்டாசு வச்சிருக்கா போல, அது வெடிக்கல போல. அதை பார்த்து இருந்தா கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி வீடியோக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். ஆனால் என்கிட்ட கேட்காம இந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே வந்து போய் அப்பீல் பண்ணுறேன், இல்லை இது ஜஸ்ட் நார்மல் தான் சொன்னால் ஸ்ட்ரைக் எடுத்துருப்பாங்க. அது பண்ண டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ண வீடியோ ரெட்ரீவ் பண்ணி ஸ்ட்ரைக் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 வீக் எதுவும் பண்ண முடியாது. எங்கள் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க ஷார்ட்ஸ் போட முடியாமல். லைக் கை கால் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து லைக் நான் தப்பான விதத்தில் சொல்ல, லைக் எடுத்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தது. என்ன பண்ணுறது, ஓகே டன். நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரம் ஒரு தீபாவளி வீடியோவும் போட்டுடல. வீடியோலாம் எடுத்து வச்சாச்சு, எடிட்டிங் பண்ணி இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இது வந்து எப்போ தெரிஞ்சுட்டு நான் தீபாவளி வீடியோ போடலன்ட்டு இப்போ நியூ இயர் வீடியோ பண்ணும்போது தான் தெரிஞ்சு. அதே மாதிரி சதா இந்த இயர் இன்னைக்கு சதா இப்பதான் க்ளூ கொடுத்தேன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு இயர்னே சொல்லலாம். ஏன்னா எங்க அம்மாவோடைய பையன் தட் இஸ் மை மாமா, அவங்களுடைய வந்து கசின்ஸ், தட் இஸ் என் கசின்ஸ் எல்லாம் வந்தாங்க. மாமா மாமி எல்லாரும் வந்தாங்க. எனக்கு வந்து ஜாலியாக இருந்தது. நான் மாமியோட பேச, மாமி என்னோட பேச, அப்புறம் அதுங்க 2 பேரும் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணி ஜாலியாக வந்து அதுங்களுக்கு ஷேர் பண்ணி சில விஷயங்கள்லாம் பேசி ஜாலியாக இருந்தோம். ஸோ அது வந்து டைம் போனதே தெரியல. பட் ஆனால் வந்து அது பாட்டுக்கு பாய் பாய் டாட்டா பாய் பாய் போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் பையன் டாட்டர் இல்லா வித் 2 கிட்ஸ் வந்ததுனால, பிகாஸ் என் டாட்டரோடைய பிரதருக்கு மேரேஜுக்காக வந்தா, அதனால் நாங்கள் நிறைய பில்கிரிம் டூரும் போனோம். நல்லா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துலேருந்து, திருப்பதியிலேருந்து, ஷீரடியிலேருந்து, அப்புறம் வந்து பஞ்சவடி, அப்புறம் வந்து திரையம்பகேஸ்வரர், எல்லா கோவிலையும் திருத்தணி, திருவள்ளூர் எல்லாமே கவர் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த தடவை. ஓகே, அதுலயே வந்து ஹைலைட் என்ன தெரியுமா, குருவாயூர் போனாங்க. இரு அதுல வந்து என்ன ஹைலைட் நடந்ததுன்னு கரெக்டா சொல்லு.
அப்பதான் வந்து புயல் வந்தது. புயல் வந்தது. புயல் வந்ததுல ஹைலைட் என்ன? டிசம்பர் 1 மின்சாங் மின்சாங் புயல் வந்ததுனால என்ன அட்வான்டேஜ்? அது என்ன அட்வான்டேஜ்ல நம்ம எத்தனை பேருக்கு இதுவாச்சு advantage நமக்கு சொல்றேன் 1 வீக் நம்ம வந்து பசங்களோட இருக்க முடிஞ்சதுல ஆன்லைன் கிளாஸ்னால. ஆன்லைன் இல்லம்மா இது பட் ஆனா many people வந்து சைக்ளோனால சஃபர் பண்ணாங்க. கரெக்ட்டுமா. நான் Not an advantage. I would say வந்து God wanted us to spend time with our Yes, cousins. exactly. Because நாங்க வந்து we are meeting after 7 yearsனால he wanted us to spend Yes, the spend time 7 weeks 7 days to 7 Very- days with them. Yes. என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்ரீரங்கம் வந்து பிளான்ல கிடையாது. அவங்க இங்க வந்து குருவாயூர் போயிட்டு Return the ஆன மாதிரி. same night they train and come to Chennai back. Yes. ஆனா அங்கேருந்து வந்து ட்ரெயின்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா அங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் போதா திருச்சி போதான்னு பார்த்தா the guys went to திருச்சி. So ஸ்ரீரங்கம் and government bus என்ன bus? ஆமா பஸ் பஸ் பிடிச்சி சென்னை ரொம்ப நல்ல சூப்பர் குட் ஜாப். ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது அடுத்தது என்னன்னா அடுத்தது ஒண்ணுமே இல்ல. அடுத்தது ஒண்ணும் ஜாலியா போச்சு. ஒரு நாள் லீவ் கொடுத்தாங்க எங்க ஸ்கூல்ல. ஓ மை காட். இன்னைக்கு தான் ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சது. ஆமா ஐயய்ய. மக்கள்லாம் ஸோ என்ன இந்த வீடியோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் 3 டிஃப்ரெண்ட் காஸ்டியூம் காஸ்டியூம் காஸ்டியூம்ஸ் டெக்கரேஷன் த்ரீ டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் அப்புறம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு ஃபைனலி we have come out with this video. இப்போ நாங்க எப்படி பண்ணணும்னா 4 குவார்ட்டரா பிரிச்சிருந்து ஈவெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னுட்டு நாங்க ஜனவரி டு டிசம்பர் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம். இப்போ these are all the events happened during this year. இப்போ 24 வரத வெல்கம் பண்றது how we are going to welcomeன்றத ஷார்ட்டா சொல்லிடலாம்னு பார்க்குறோம். ராகவ் சொல்லுப்பா. நீயே சொல்லு. ஸோ 2024 எப்படி இருக்கணும் பாட்டி உனக்கு? 2024னா நீ முதல்ல சொல்லு. சரி ஓகே நானே சஜஸ்ட் பண்ணதுனால நானே சொல்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். இந்த வருஷம் எப்போ ஆரம்பித்தது எப்போ முடிஞ்சதுன்னு தெரியல. ஸோ சின்ஸ் நான் 12th அடுத்த வருஷம் போகிறதுனால ஐ நீட் சம் டைம் டு ப்ரிப்பேர். அதனால டைம் ஷுட் கோ ஸ்லோலி ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு ப்ரிப்பேர். குட் ஜாப். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் கட சொல்லுவேன். ஆளுக்கு 1 லைன் சொல்லுங்க. எனக்கு வந்து என்னன்னா 7th வந்து இஸ் மை மோஸ்ட் மெமரபிள் இயர். நல்ல அகாடமிக் இயர். இதே மாதிரி எனக்கு நல்ல குட் என்வாயர்மெண்ட், நல்ல டீச்சர், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல கிளாஸ்மேட்ஸு. ஸோ இதே செட்டு அட்லீஸ்ட் இல்லைன்னா இதில் செட்டு பாதி செட்டு அடுத்த வருஷம் வந்தால் கூட வில் பி 2024 வில் பி மை லக்கியஸ்ட் இயர். வெரி குட். ஸோ ஆல் காட்ஸ் கிரேஸ். எக்ஸலண்ட். ஸோ என்னோட டர்னில் சொல்லணுன்னாக்கா எனக்கு ஐ ப்ரே ஆல்மைட்டி டு கிவ் ஏ குட் ஹெல்த்து. அப்புறம் வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் மறந்துட்டேன். என்னென்னா இந்த இயர் எனக்கு எவ்வளோ 23 முக்கியம்னா மை ஹஸ்பண்டு ரிட்டையர்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வெட்டனரி பெத்தாலஜி. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் 7 புக்ஸ் எழுதியிருக்கார் இன் வெட்டனரி பெத்தாலஜி. அது 7வது புக்கு லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 7 புக்கை ரிலீஸ் பண்ணி அதில் வர ராயல்ட்டி எல்லாம் சேரிட்டிஸுக்கு கொடுக்குறேன். இஸ் ஷேரிங் இஸ் நாலேஜ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே எனக்கு ஹாப்பினஸை கொடுக்குறது. அதனால் நான் பெருமாள் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா, இந்த 24 வந்து நல்ல ஹெல்த்தை கொடுக்கணும், பகவானை எப்பவும் நினைக்கணும், கோவப்படக்கூடாது, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும், செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அது எப்பவும் இருக்கிறதாம்மா, அதே நான் கண்டினியூ பண்ண சொல்லணும். ரைட். என்னுடைய இஷ்ட தெய்வமான நரசிம்மருக்கு என்னால் ஆன முடிஞ்ச கைங்கரியம் பண்ணி மற்றவாள்கிட்டேருந்தும் வாங்கி அவளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்திச்சேன். ஓகே. 5 6 7 8 9 10 9 8 7 6 5 Happy New Year 2024! Yay! Be happy! Happy New Year! New Year 24! என்ன ஆச்சுன்னா தாட்டின ஒரு அவுட் ஆஃப் த கான்டெக்ட் ஒரு வார்த்தை சொன்னதுனால இப்போ வந்து என்ன சொல்லணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video. Bye.
ஐயோ ஐயோ வெளில போறா கடமா